நண்பர்களே, இன்று நான் சொல்லப்போகும் விஷயம் சாதாரண பணம் பற்றிய பேச்சு அல்ல. இது வாழ்க்கையில் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள், நீங்கள் தானா இல்ல சூழ்நிலைகளா என்ற கேள்விக்கான பதில். ஒரு விஷயம் உண்மையாக புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் நல்ல மனசுக்காக உங்களை மதிக்காது, உழைப்புக்காக மட்டும் கூட மதிக்காது. அவர்கள் மதிப்பது பயன் தரக்கூடிய சக்தியை. அந்த சக்தி என்ன தெரியுமா? பணம். ஆனா வெறும் காசு இல்ல. பணம் பிளஸ் கட்டுப்பாடு பிளஸ் திட்டமிடல் சமம் அதிகாரம். ஏன் சிலர் எப்போதும் மேலே போகிறார்கள்? ஒரே நகரத்தில் பிறந்தவர்கள், ஒரே பள்ளியில் படித்தவர்கள், ஒரே மாதிரி ஆரம்பித்தவர்கள். ஆனா சில வருடங்களுக்கு பிறகு ஒருவன் கார் ஓட்டுறான், மற்றவன் இன்னும் பேருந்து காத்திருக்கிறான். ஏன்? அதிர்ஷ்டமா? இல்ல. அவர்கள் நினைப்பது வேற, அவர்கள் நடப்பது வேற, அவர்கள் பணத்தை பார்க்கும் பார்வை வேற. பணம் சம்பாதிப்பது மட்டும் வெற்றி அல்ல. பலர் வாழ்க்கை முழுக்க உழைப்பாங்க, சம்பாதிப்பாங்க, ஆனா சேமிக்க மாட்டாங்க. சேமிப்பாங்க, ஆனா வளர்க்க மாட்டாங்க. வளர்ப்பாங்க, ஆனா பாதுகாக்க மாட்டாங்க. அதனாலதான் அவர்களின் வாழ்க்கை முழுக்க பணம் உள்ளே வரும், வெளியே போகும், மீண்டும் வரும், மீண்டும் போகும். அது ஓடும் தண்ணீர மாதிரி குளமாக மாறவே மாட்டேங்குது. உண்மையான செல்வம் எங்கே உருவாகிறது? வங்கி கணக்கில் இல்ல, உங்கள் மனசில். ஒரு ஏழை மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இந்த மாதம் கடந்து போகும்? எப்படி செலவு குறைப்பது? என்ன கிடைக்குமோ அதில் வாழலாம். ஆனா செல்வந்த மனசு எப்படி இருக்கும்? எப்படி வருமானத்தை பல மடங்கு ஆக்கலாம்? எப்படி பணம் எனக்காக வேலை செய்ய வைக்கலாம்? எப்படி நான் இல்லாத நேரத்திலும் என் வருமானம் வளர வேண்டும்? இதுதான் வித்தியாசம். அமைதியாக வளர்வது மிகப்பெரிய சக்தி. ஒரு விதை மண்ணுக்குள் முளைக்கும் போது சத்தம் செய்யுமா? இல்ல. ஆனா மரமாகும் போது அதை யாராலும் தடுக்க முடியாது. அதுபோல நீங்கள் வளர ஆரம்பிக்கும் போது அதை உலகத்துக்கு அறிவிக்காதீங்க. மக்களுக்கு உங்கள் கனவுகள் தெரிந்தால் அவர்கள் ரெண்டு விஷயம் செய்வாங்க. சிரிப்பாங்க, தடுக்க முயல்வாங்க. ஆனா உங்கள் வெற்றி திடீர்னு வந்தா அவங்க மூணு விஷயம் செய்வாங்க. அதிர்ச்சி அடைவாங்க, பயப்படுவாங்க, மதிப்பாங்க. பணம் ஈர்க்கும் காந்தமாகணும். நீங்கள் பணத்தை துரத்தினால் அது ஓடும். நீங்கள் மதிப்பை உருவாக்கினால் அது ஓடி வந்து சேரும். ஒரு கேள்வி கேளுங்க. மக்கள் உங்களை தேடி வர ஏதாவது காரணம் உண்டா? உங்கள் திறமை யாருக்காவது பணம் சம்பாதிக்க உதவுமா? உங்கள் நேரம் மதிப்புள்ளதா? இந்த மூன்று கேள்விக்கும் ஆம் என்றால் பணம் உங்களை தவிர்க்க முடியாது. நேரம் செல்வந்தர்களின் ரகசிய ஆயுதம். ஏழை மனிதன் நேரம் இருக்கும்போது பணம் இல்லை. பணக்காரன் பணம் இருக்கும்போது நேரத்தை வாங்குகிறான். அவன் வேலை மட்டும் செய்ய மாட்டான், அவன் முறைமை உருவாக்குவான். ஒரு நாள் வேலை செய்யாதா? வருமானம் நின்றுவிடக்கூடாது. அதுதான் சுதந்திரம். உங்கள் பணத்தை கோட்டை மாதிரி கட்டுங்கள். ஒரு சின்ன சின்ன கற்கள் சேர்ந்து தான் பெரிய கோட்டை உருவாகும். அதுபோல அவசர நிதி, நீண்ட கால முதலீடு, வருமானம் தரும் சொத்து, கடன் கட்டுப்பாடு, செலவு ஒழுக்கம் இவை இல்லாமல் பணம் வைத்திருப்பது வாசல் இல்லாத வீடு மாதிரி. அனைவரையும் நம்பாதீர்கள் நண்பர்களே. நீங்கள் ஏழையாக இருந்தபோது யார் உங்களை உதாசீனப்படுத்தினார்கள்? அவர்களுக்கு உங்கள் வளர்ச்சி பிடிக்குமா? வெளியில் பாராட்டு, உள்ளே பொறாமை. இது மனித இயல்பு. அதனால உங்கள் திட்டம் ரகசியம், உங்கள் முன்னேற்றம் அமைதி, உங்கள் முடிவு அதிர்ச்சி. உண்மையான போட்டி எப்படி வெல்ல வேண்டும்? நேராக போய் சண்டை போட வேண்டியதில்லை. சந்தையை புரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பை முன்பே பிடிங்க. அவர்கள் பார்க்கும் முன்னே வாங்கிக்கோங்க. ஒருவன் மெதுவாக பலவீனமாவான், நீங்கள் மெதுவாக பலமாவீர்கள். இதுதான் அமைதியான வெற்றி. பொறுமை இல்லாதவன் பணம் வைத்திருக்க முடியாது. மரம் என்று நட்டு நாளை பழம் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதுபோல முதலீடு, பயம், அவசரம், பேராசை, இந்த மூன்றும் பணத்தை அழிக்கும். நிதானம், ஒழுக்கம், நீண்ட பார்வை, இந்த மூன்றும் செல்வத்தை உருவாக்கும். பணம் வந்த பிறகுதான் உண்மையான சோதனை. ஏழையாக இருக்கிறது சிரமம். ஆனா பணக்காரனாக இருந்து பணிவாக இருப்பது இன்னும் கடினம். பலர் பணம் வந்தவுடன் மாறிடுவாங்க. அதுவே அவர்களின் வீழ்ச்சி. உண்மையான வலிமை என்ன தெரியுமா? எளிமையாக தோன்றுவது, ஆழமாக சிந்திப்பது, அமைதியாக கட்டுப்படுத்துவது. உங்கள் செல்வம் உங்களுக்காக மட்டுமில்ல. ஒரு விளக்கு ஒரு அறையை மட்டும் ஒளிர்க்கும். சூரியன் உலகையே ஒளிர்க்கும். நீங்கள் எந்த வகை? உங்கள் பணம் வேலைவாய்ப்பு உருவாக்கட்டும், குடும்பத்தை பாதுகாக்கட்டும், எதிர்காலத்தை கட்டட்டும், பலருக்கு உதவட்டும். அப்போதுதான் அது அதிகாரம். இறுதி ரகசியம், பணம் உங்களை பாதுகாக்கும். ஆனா உங்கள் குணம்தான் அதை பாதுகாக்கும். பணம் வந்தாலும் விழிப்புணர்வு குறையக்கூடாது, ரகசியம் குறையக்கூடாது, ஒழுக்கம் குறையக்கூடாது. ஒரு அரசன் தூங்கும் போதும் காவல் இருக்கும். அதே போல உங்கள் செல்வத்துக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள்
உங்களை யாரும் கவனிக்கவில்லை. இன்றி உங்கள் ஒரு வார்த்தைக்காக மக்கள் காத்திருக்க வேண்டும். அது சத்தமாக போராடி கிடைக்காது. அமைதியாக கட்டி உருவாக்க வேண்டும். இன்னும் முதல் உங்கள் முடிவு செலவை குறை. சிந்தனையை உயர்த்து. வருமானத்தை பெருக்கு. ரகசியத்தை காப்பாற்று. நேரத்தை மதித்து பயன்படுத்து. ஒரு வருடம் சும்மா உழைக்காதீங்க. தந்திரமாக உழைங்க. அடுத்த வருடம் உங்களை பார்த்து மக்கள் கேட்கணும், இவன் எப்போ இவ்வளவு உயர்ந்தான்? நண்பர்களே, வறுமை என்பது நிரந்தரமில்லை. அதிகாரம் என்பது சாத்தியம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் நாளே உங்கள் புதிய பிறப்பு. அமைதியாக வளருங்கள். ஆழமாக வேரூன்றி நிற்குங்கள். உயரத்தில் நிழல் தரும் மரமாக மாறுங்கள். உங்கள் வளர்ச்சி, உங்கள் பதில், உங்கள் செல்வம், உங்கள் கவசம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் ராஜ்யம். நீங்கள் தயார்தானே? இனி தொடங்குங்கள்.